எங்கே இப்போ கை வை பார்க்கலாம். ஹார்முஸை முடக்கிய ஈரான் தளபதி படுகொலை. இஸ்ரேல் அறிவிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கிய ஈரான் தளபதி அலிசேரா டங்ஸ்ரியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியவர் அலிசேரா டங்ஸ்ரி. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியதால் சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் அவரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்து வருகிறது. 4வது வாரமாக போர் தொடரும் சூழலில் தற்போது வரை போர் முடிவுக்கு வருவது போல தெரியவில்லை. அமெரிக்கா மோதலை முடிவுக்கு கொண்டு வர பல முயற்சிகள் எடுத்தாலும் கூட இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இது பதற்றத்தை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மேலும் போருக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் அங்கு சர்வதேச வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் வழியாக பெரும்பாலும் கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி வர்த்தகம் நடக்கும் சூழலில் இது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச அளவிலும் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கிய ஈரான் தளபதி அலிசேரா டங்ஸ்ரியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெற்கு ஈரானில் நடந்த தாக்குதலில் ஈரான் கடற்படை தளபதி அலிசேரா டங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் கடற்படை பிரிவுகளுக்கு தலைமை வகித்த டங்ஸ்ரி பந்தர் அப்பாஸ் துறைமுக நகரில் நடந்த தாக்குதலில் டங்ஸ்ரி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதை மேற்பார்வையிடும் பணிகளை இவரை கவனித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் டங்ஸ்ரியின் மரணத்தை இதுவரை ஈரான் தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. மேலும் இஸ்ரேல் தற்காப்பு படைகளும் இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்கவில்லை. இவரது மரணம் உறுதி செய்யப்பட்டால் இது ஈரான் இராணுவ தலைமைக்கு, குறிப்பாக அதன் கடற்படை நடவடிக்கைகளில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும்.